அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 14ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவை ரிவிஷன் பண்ணிடலாம். நேபாளத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சேதமடைந்த கட்டடங்கள் உள்ளிட்டவற்றின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக அந்த நாட்டுக்கு இந்தியா சுமார் 1742 கோடி நிதி உதவி வழங்க உள்ளது. இந்தியாவில் போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் பட்டுச்சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் நடந்த அகழாய்வில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜியை கிரேட்டர் நொய்டாவில் பிரதமர் திறந்து வைத்தார். தீவிரவாதத்தில் இருந்து மீள்பவர்களுக்கு வேலை அல்லது ஊக்கத்தொகை அளிக்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முடிவு செய்துள்ளது. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ரிப்போர்ட்டின்படி தங்க இருப்பில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 11வது இடத்தில் உள்ளது. தர்தி என்ற செயலியை சொத்துக்களை இணைய வாயிலாக எளிமையாக மாற்றுவதற்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய நோய் தடுப்பு தினம் மார்ச் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்திய பெருங்கடல் எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க இஸ்ரோ பிரெஞ்சு விண்வெளி மையத்துடன் இணைந்து புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவும் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யார்? ஸோ தமிழகத்தின் லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யார்? முக்கியமான ஒன்று, வெங்கட்ராமன். ஸோ வெங்கட்ராமன் தான் நம்ம தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தமிழகத்தில் இந்த லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது. இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 89,78,11,627. ஸோ 17வது மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெறப்போகுது. ஸோ அதையொட்டி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் உள்ள மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 89,78,11,627. இதுவே கடந்த 2014 எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா 83.40 கோடி வாக்காளர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ ஐரோப்பிய யூனியன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1993 நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐரோப்பிய யூனியன். இந்த ஐரோப்பிய யூனியனில் வந்து டோட்டலாக 28 உறுப்பு நாடுகள் வந்து இருந்துச்சு. இந்த 28 உறுப்பு நாடுகள் வந்து பிரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருடமே வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து விளையிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மிச்சம் உள்ள 27 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த 27 நாடுகளான ஒரு உடன்படிக்கை வந்து செய்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரிட்டனும் இந்த மற்ற நாடுகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணணும். அதாவது அவங்க வந்து ஒத்துக்கணும், இந்த பிரிட்டன் நாடாளுமன்றம் வந்து ஒத்துக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த நாடாளுமன்றம் நிராகரிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஆதரவு அளிக்காமல் நிராகரிச்சிட்டாங்க. அடுத்து அதேவும் இப்போ ரீசெண்டாக பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திருத்தப்பட்ட மசோதாவை வந்து தாக்கல் பண்ணாங்க. அதுக்கும் அந்த நாட்டு நாடாளுமன்றம் வந்து நிராகரிச்சிருச்சு. ஸோ இந்த ஐரோப்பிய யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியத்தில் சிட்டி ஆஃப் ப்ரூசல்ஸில் இருக்குது. உலக வங்கி வெளியிட்டுள்ள மின்சார வசதி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ உலக வங்கி வெளியிட்டுள்ள மின்சார வசதி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? 26. ஸோ ரீசெண்டாக இது வந்து இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்தது. உலக வங்கி வந்து மின்சார வசதி தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி அசசபிலிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் நடப்பு நிதியாண்டில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 26வது இடத்தை வந்து பெற்றதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து எத்தனை இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 99வது இடத்துல வந்து இருந்துச்சு. பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ள நாடு எது? ஸோ பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் விண்வெளி நடைப்பயணம். ஸோ இந்த இடத்துல நடைப்பயணம், ஓகேங்களா, நடைப்பயணம் மேற்கொள்ளும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் வர்ற மார்ச்
2029 பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு விண்வெளி நடைப்பயணத்தை வந்து நாசா வந்து நடத்த இருக்கிறாங்க. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்காவை சேர்ந்த அனி மெக்லைன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் அடுத்து கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற புத்தகம் தொடர்புடைய நபர் யார்? ஸோ சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற புத்தகம் தொடர்புடைய நபர் யார்? நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்புடைய ஒரு புத்தகம் தான் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். என்ன அப்படின்னா பிரதமர் உரையாற்றுவாங்க இல்லையா, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை மட்டும் எடுத்து அதை புக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து வெளியிட்டவங்க யார் அப்படின்னா நிதி அமைச்சராக அருண் ஜேட்லி வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்பி ரோல் மாடலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ பார்பி ரோல் மாடலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? தீபா கர்மாகர். ஸோ ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகரை தான் இந்த பார்பி ரோல் மாடலாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. பார்பி கம்பெனி வந்து தன்னோட 60வது ஆண்டு தினத்தை வந்து கொண்டாடுது. அதில் இந்த பார்பி ரோல் மாடல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து தீபா கர்மாகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சி விஜில் என்ற செயலியை தேர்தல் ஆணையம் எப்போது அறிமுகம் செய்ய உள்ளது? ஸோ சி விஜில் என்ற செயலியை தேர்தல் ஆணையம் எப்போது அறிமுகம் செய்ய உள்ளது? மார்ச் 18. ஸோ மார்ச் 18ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா சி விஜில் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. இந்த சி விஜில் அப்படிங்கிற செயல் வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா தேர்தல் நடக்க போகுது இல்லையா, ஸோ தேர்தலில் முறைகேடுகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த சி விஜில் ஆப்பில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண 100 நிமிடங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தீர்வு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யஸ்வந்த்ரோ சாவான் நேஷனல் அவார்ட் 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ யஸ்வந்த்ரோ சாவான் நேஷனல் அவார்ட் 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? ரகுராம் ராஜன், ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர். ஸோ ரிசர்வ் பேங்கோட கவர்னராக இருந்த ரகுராம் ராஜனுக்கு தான் யஸ்வந்த்ரோ சாவான் நேஷனல் அவார்டு வந்து 2018 கொடுத்துருக்காங்க. இந்த யஸ்வந்த்ரோ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பேரில் தான் இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவின் முதல் LGBTQ சிகிச்சை மையம் மற்றும் HIV சிகிச்சை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவின் முதல் LGBTQ சிகிச்சை மையம் மற்றும் HIV சிகிச்சை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மும்பை. ஸோ மும்பையில் தொடங்கப்பட்டிருக்குது இந்த LGBTQ சிகிச்சை மையம் மற்றும் HIV சிகிச்சை மையம் அப்படிங்கிறது. இந்த LGBTQ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் கியூர். ஸோ இவங்களுக்கெல்லாம் தனியான ஒரு சிகிச்சை மையம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டாக இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க மும்பையில். மனித இனங்களால் பாதிப்படையும் மற்ற இனங்கள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ மனித இனங்களால் பாதிப்படையும் மற்ற இனங்கள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 16வது இடத்துல வந்து இருக்குது. அதாவது மனித இனங்களால் மற்ற இனங்கள் வந்து அழியுது இல்லையா, ஸோ அந்த நாடுகள் வரிசை பட்டியலில் இந்தியா வந்து 16வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 இனங்கள் வந்து இந்தியாவில் அழிஞ்சிட்டுதா, அதாவது மனிதன் காரணமாக இருந்து 35 இனங்கள் வந்து அழிஞ்சிட்டுதா சொல்லியிருக்காங்க. இதில் முதல் இடத்துல வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து முதல் இடத்துல இருக்குது. அந்த நாட்டில் 125 இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரபீந்திர பாரதி மியூசியம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ரபீந்திர பாரதி மியூசியம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் தான் இந்த ரபீந்திர பாரதி மியூசியம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ரபீந்திர பாரதி மியூசியத்துக்கு வந்து ஜப்பான் நாடு வந்து 22 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி அளிக்கிறது. அதாவது $31,800 நிதி உதவி அளிக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவோட ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் இந்தியாவில் எந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 6 லட்சம் கோடியை தாண்டியது? ஸோ சமீபத்தில் இந்தியாவில் எந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 6 லட்சம் கோடியை தாண்டியது? HDFC. ஸோ HDFC நிறுவனத்தோட சந்தை மதிப்பு வந்து 6 லட்சம் கோடியை வந்து தாண்டி இருக்குது. இது வந்து 3வது நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நிறுவனம் எது அப்படின்னா ரிலையன்ஸ். கிட்டத்தட்ட அதோட சந்தை மதிப்பு 8.5 லட்சம் கோடி. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா TCS. இதோட சந்தை மதிப்பு நிறுவனம் எவ்வளோ அப்படின்னா சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 7.5 lakhs crores அப்படின்னு சொல்லலாம்.
உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 14. ஸோ வேர்ல்டு கிட்னி டே வந்து மார்ச் 14 வந்து கொண்டாடப்படுகிறது. எந்த நாடு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை கௌரவப்படுத்தும் விதமாக 50 பைசா பிளாக் ஹோல் காயின் வெளியிடப்பட்டுள்ளது? ஸோ எந்த நாடு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை கௌரவப்படுத்தும் விதமாக 50 பைசா பிளாக் ஹோல் காயினை வெளியிட்டுள்ளது? ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம். இந்த நாடு தான் பிளாக் ஹோல் காயினை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை கௌரவப்படுத்தும் விதமாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். 2022 தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் மாநிலம் எது? மேகாலயா. வந்தே பாரத் ரயில் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? டெல்லி டு வாரணாசி. இன்றைய கேள்விகள். விமானப்படையின் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ விமானப்படையின் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏஷியா 2019 எங்கு நடைபெற்றது? ஸோ இயர்லி ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். 2019 எங்கு நடைபெற்றது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.